ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்பந்தப்பட்ட நாட்களும் வரும். அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நவம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான நாள் வந்தது. அது என்னன்னா, ஐப்பசியுடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சக்தியுடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும். ஸோ கிரகங்களிடையே நிறைய மாற்றங்களும் ஏற்படும். கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருந்தால் அதிர்ஷ்ட பலனும், ஆபத்தாக இருந்தால் என்ன ஆபத்து வருங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்போ தான் உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைய முடியும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இது. கண்டிப்பாக செய்திடுங்க. உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ, எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும். இதுதான் அதற்கு ஒரு அர்த்தம். அதே போல் இன்னொன்று என்னென்னா, சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது. ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம். 1,00,000 சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது. ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி. விட்றாதீர். இந்த ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயமாக பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு, ஓலாக்கு, அரைப்படி, படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க. டம்ளரில் அரிசியை அளக்கக்கூடாது. இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசியை அளக்க வேண்டும். அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆளாக்கில் அல்லது படியில் நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க. அதன் மேலே ₹1 நாணயத்தை வைத்து விடுங்க. இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க. நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்தில் வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் நாணயமும் நில வெளிச்சத்திலே இருக்கட்டும். நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கலாம். நிலவொளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது. இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசியை எடுத்து கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும். அந்த ₹1 நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது, சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை. அந்த படியில் வைத்த மீதம் இருக்கக்கூடிய அரிசி இருக்கும் அல்லவா,
அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும். அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரிய செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அந்த மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க. இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க, உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான். இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கள் இந்த பௌர்ணமியிலேருந்து பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம் பிறந்த உங்களுக்கு, பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும். ராசி அதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் யாவும் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களுக்கு தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை உண்டாகும். அந்தஸ்து கௌரவம் என உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். கோயில்களுக்கு செல்ல முடியவில்லையே, வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லையே என தவிப்பவர்களுக்கு இந்த டைம் அதற்குரிய வாய்ப்பு உண்டாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். பொருளாதார நிலை உயரும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். குழப்பங்கள் விலகி முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவீங்க. உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். நட்பு வழியே உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி நன்மையாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்துள்ள நிலையில் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனியின் காரத்துவம் பெறுவதால் திடீர் செலவு, அலைச்சல் என சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும். ஆனால் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மனதில் சஞ்சலம் சபலம் உண்டாகும். தவறானவர்களின் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீங்க. அவர்களுடைய வழியே படிப்பினை கற்றுக்கொள்வீங்க. ஞான மோட்சகாரகன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பு பிரச்சனை சோதனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். வேலைகளில் பிரச்சனை, தொழிலில் தடை, வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை இனி மாறும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பிள்ளைகளுக்காக மனவருந்தி கொண்டிருந்த நிலம் மாறும். வேலை வாய்ப்பு, திருமணம் என்ற கனவு நனவாகும். செவ்வாய் உங்களுக்கு சூரியனோட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. வாகன பயணத்தில் எச்சரிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை. வாகன பயணத்தில் மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரைகள் எடுப்போர் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் இந்த டைம் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் கனவுகளை நினைவாக்குவார். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். அப்புறம் எதிர்ப்பாளரால் பொருளாதார இழப்பு, அலைக்கழிப்பு, வேலையில் கவனமில்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிநாதன் 5வது இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் மனமே தவறான செயல்களுக்கு தடை போடும். முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். வியாபார தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை கொடுக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். மனதில் நிம்மதி உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் முடிவுக்கு வரும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சங்கட விலகி இணக்கம் ஏற்படும், அந்தஸ்து உயரும், புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.